ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பபுஸ் கிச்சன். இன்றைக்கி ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், ஆஃப் லெமன், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கறி மசால் தூள், கோதுமை மாவு 1 கப், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ ஆலு பராத்துக்கு சப்பாத்தி மாவை பிணைஞ்சிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு செய்துக்கு பிணைஞ்சிக்கலாம். ஆலு பராத்தாக்கு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணியாச்சு. இது 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆலு பராத்தாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உள்ள எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் விட்டுக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினப்பறம் இதோட மசாலா சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். வைக்கிற கொத்தமல்லி தழை, ஆலு பராத்தா மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு 1 கப்பு கோதுமை மாவில் 6 சப்பாத்தி உருண்டை கிடச்சிச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. ஆலு பராத்தா பண்ணிக்கலாம் வாங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. ஸ்டஃபிங்கை அதே போல் சப்பாத்தி மாவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. சப்பாத்தி மாவும் ஸ்டஃபிங்கும் ஒரே சைஸில் இருக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவை இது போல் விரித்து வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் ஃபில் பண்ணுறதுக்கு. இப்போது ஸ்டஃபிங்கை எடுத்து சென்டரில் வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவை இது மாதிரி எல்லா பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. இப்போது மீத மாவு வந்து சென்டரில் கொஞ்சம் இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லை, வேணால் எடுத்துடலாம். ஸ்டஃபிங் பண்ண பராத்தாவை கொஞ்சம் கையில் ஆயில் விட்டு இது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. பிரிக்கும் போகும்போது வெளியே பொட்டேட்டோ வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நம்ம கல்லில் போட்டு எடுக்கும்போது நல்லா பொட்டேட்டோ வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணியிருந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எல்லா இடம் படுற மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். சுவையான ஆலு பராத்தா ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இந்த ஆலு பராத்தாக்கு வந்து கெட்டி தயிரும் ஊறுகாவும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு நல்லா சாப்பிடலாம். சுவையான ஆலு பராத்தா ரெடி. இந்த மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்.